அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். இணைந்திருக்கிறீர்கள் ILC தமிழ் உயிரோடு தமிழ் அன்பர்களே. உலக அரசியலும் நாமும் என்ற அந்த தலைப்பின் கீழ் நாங்கள் தொடர்ந்து உரையாடி கொண்டு வருகின்றோம். சர்வதேச நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்கள், இனி தமிழர் தாயகத்தில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை இங்கே ஒப்பிட்டு உலக அரசியலும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களோடு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமா மாஸ்டர் இணைந்திருக்கின்ற. வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஜானி. வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாஸ்டர் இன்று கூட நாங்கள் நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றது. குறிப்பாக முதலில் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், ஸ்பெயினில் அகதிகள் மற்றும் குடியேற்றவாசிகளுடைய நிலைமை மிகவும் மோசமடைந்திருக்கின்றது. அதாவது சியூட்டா என்ற எல்லைப் பகுதியில் இருக்கின்ற அந்த இடத்துக்கு வட ஆப்பிரிக்கா இருந்து, மொரோக்கோவில் இருந்து, அந்த எல்லையில் இருந்து ஸ்பெயினுக்குள் பூந்திருக்கின்றார்கள் அகதிகளாக. கடல் வழியாக நீந்தியும் கரைப்பகுதியாக கடந்து ஆயிரக்கணக்கான மொரோக்கோ மற்றும் ஆப்பிரிக்க அகதிகள் ஒரே நேரத்தில் சியூட்டாவிற்குள் நுழைந்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை கேட்டதும் 60,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால், அப்பப்பா அந்த காட்சியை பார்க்கும் பொழுது என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இப்ப உலக மயமாக்கப்பட்ட, அதாவது குளோபலைசேஷன் என்று வந்த பின்பு நிறைய நாடுகளில் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஜெர்மனியிலும் கூட 1 மில்லியன் வந்து சேர்ந்த அந்த செய்தி ஞாபகம் இருக்கும். இனி இத்தாலியில் கூட இவ்வாறான நிலைமை இருக்கின்றது. பிரித்தானியாவை விட்டு வைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் இவ்வாறான நிலைமை. அந்த விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு முன்னதாக, இந்த ஸ்பெயினில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை எவ்வாறு கையாளப்பட போகின்றது, இது என்ன விதமான நெருக்குவாரத்தை ஏற்படுத்த போகின்றது என்றால், அங்கே வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அகதிகள் தங்கும் இடத்தில் முற்றிலும் நிரம்பி வழிந்து விட்டது. இதனால் ஸ்பெயின் அரசாங்கம் எல்லை பகுதிகளுக்கு இராணுவத்தை கூட கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எவ்வாறு கையாளப்பட போன்றது, இதனுடைய எதிர்வினை எவ்வாறு இருக்க போகிறது? 24 மணி நேரத்துள் 60,000 பேர் மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசத்துக்குள் 60,000 பேர் 24 மணி தியாலத்துள் அரசியல் போரிடம் அல்லது வாழ்வியல் ஆதாரம் தேடி வந்திருக்கின்ற இந்த தன்மையானது உலக மக்களிடையே தங்களுடைய நாடுகளை காலனித்துவ காலத்தில் ஆட்சிப்படுத்தியவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பை, தங்களுக்கான அமைதியை, வளர்ச்சியை தர வேண்டும் என்கின்ற அந்த உள்ளுணர்ச்சி இருப்பதை வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறுதான் 1983ஆம் ஆண்டு இதே ஜூலை மாதத்தில், இன்றுடன் ஜூலை மாதம் முடிகின்றது, இதே ஜூலை மாதத்தில் எங்களுடைய தாயகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பிரித்தானியாவை நோக்கி அரசியல் போரிடம் கோரி புலம்பெயர்ந்த வரலாற்றை நாம் அறிவோம். இது எதை தெரிவிக்கின்றது என்று சொன்னால், காலனித்துவ ஆட்சிப்படுத்திய நாடுகள் மக்களுக்கிடையே இருக்கின்ற தேசியத்தன்மையை, தாயக வரலாற்று தன்மைகளை, அவர்களுடைய தன்னாட்சி உரிமைகளை கவனத்தில் எடுக்காது தங்களுடைய சந்தை நலனுக்கும் தங்களுடைய இராணுவ பாதுகாப்புக்கும் ஏற்ற வகையிலே தாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது தங்கள் ஆட்சியை உறுதிப்படுத்தக்கூடிய முறையிலே செயற்பட்டார்கள். விதமாக செயற்பட்டதன் காரணமாக மக்களுக்கு தலைமுறையாக தங்களுடைய வளம் இவர்களால் உள்வாங்கப்பட்டது என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதே நேரத்திலே ஸ்பெயினுடைய இப்போதைய பிரதமர் அரசியல் போரிடம் கோருவோருடைய விடயத்திலையும், அதே நேரம் தன்னாட்சி உரிமைக்காக போராடுகின்றவர்களுடைய விடயத்திலையும் ஒரு நியாயமான மனச்சாட்சியுடையவராக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்ததை அனைவரும் அறிவர். இப்பொழுது சில வாரங்களுக்கு முன்னர் கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருத்தந்தை லியோ அவர்களும் அங்கு சென்று அரசியல் போரிடம் தேடி வந்தோர் மற்றும் பொருளாதாரத்தால் நலிவுற்றவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கங்களுக்கு உண்டு என்கின்ற கருத்தை வெளியிட்டார்கள். இத்தகைய ஒரு சூழலில் தான் இன்று 60,000க்கு மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் வந்த இந்த சம்பவமானது இந்த எல்லை பாதுகாப்பை தளர்த்துகின்ற பொழுது அல்லது உள்பெறுகின்ற அரசியல் போரிடம் கோரி வருபவர்களை ஏற்றி செயற்படுகின்ற பொழுது அது வாழ்வுக்காக இயங்குகின்ற மக்களும் அதே இடத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு முயற்சியாக சந்தர்ப்பமாக அமைந்து விடுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. அதே நேரத்திலே இதனுடைய பின்னணி இன்னும் சரியாக புலப்படாமல் இருக்கின்றது. ஸ்பெயினில் இருக்கின்ற இன்றைய ஆட்சியாளர்கள் உலகளாவிய நிலையிலே மனிதத்துவத்தை
எதிர்த்து தங்களுடைய பொருளாதார நோக்கங்களுக்காகவும் இராணுவ தேவைகளுக்காகவும் மேலும் இந்த வான்வெளியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல், கடலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருத்தல், நிலத்தில் இருக்கின்ற மூலகங்களை தங்களுடையதாக மாற்றுதல் போன்ற தேவைகளுக்காக செயற்படுவதை கண்டிக்கின்ற போக்கில் இருந்தார். ஆகவே இதனுடைய பின்னணி இவ்விதமாக நீங்கள் இருக்கின்ற பொழுது இப்படியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டமிட்ட செயற்பாடாக அமைந்ததா, அல்லது இது ஏன் ஏற்பட்டிருப்பதற்கான தெளிவான விளக்கம் இந்த உரையாடல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வரவில்லை. இனித்தான் அது தோற்றம் பெறும். ஆனால் இதில் ஒரு உண்மை மட்டும் இருக்கின்றது. காலனித்துவ ஆட்சியாளர்களை நோக்கி காலனித்துவ காலத்திலே தங்களுடைய நிலத்தை அவர்கள் ஆக்கிரமித்தார்கள், தங்களுடைய வளங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள், தங்களுடைய மனித வளத்தை கூட அவர்கள் அடிமைகளாக கூட பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அவ்விதமான அந்த தன்மை காரணமாக ஒரு விதமான உறவு நிலை காலனித்துவ ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சிப்படுத்தப்பட்டவர்களுக்கு இடையில் இருக்கின்றது. இப்போ பிரித்தானிய நிலை எடுத்தாலும் கூட நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்தில் கூட ஈழத்தமிழர்களுடைய தாயகத்திலே இந்த ஸ்ரீலங்கா இனவழி அரசியல் ரீதியாக தொடங்கிய ஒரு காலகட்டம். அப்படியான காலகட்டத்திலும் கூட இன்றைக்குமே பிரித்தானியா வென்றால் ஈழத்தமிழர்களுக்கு தங்களுடைய இன்னொரு தாய்நாடு என்ற மாதிரியான உணர்வு இருந்ததை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே பிரித்தானியா வென்றால் தங்களுடைய பிரித்தானிய ஆட்சி காலத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய மொழியை, தங்களுடைய மதத்தை, தங்களுடைய பிரதேசத்தை இவர்கள் தங்களுடைய விருப்பின்றி மாற்றினார்கள் என்ற கருத்துக்களை கூட வெளிப்படுத்தி வந்தார்கள். நீங்கள் இந்த விடயத்தை கூறும்பொழுது இன்னொரு விடயம் எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது என்றால், ஸ்பெயின் அரசினுடைய நீங்கள் இந்த பிரதமருடைய கொள்கை தொடர்பாக கூறும்பொழுது ஸ்பெயின் அரசினுடைய கொள்கை மாற்றம் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகிறது. என்றால் உங்களுக்கு தெரியும், ஸ்பெயின் அந்த நாட்டில் விவசாயம் மற்றும் சுற்றுலா போன்ற சேவை துறைகளுக்கு தொழிலாளர் பற்றாக்குறை இருந்தது. இதை நிவர்த்தி செய்வதற்காக அந்த நாட்டில் இருக்கின்ற முறையான ஆவணங்கள் வசித்தவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுத்து குடியேற்றவாசிகளாக பணி செய்வதற்கு அனுமதி வழங்கியது. இந்த மென்மையான இந்த போக்குத்தான் இந்த அகதிகள் வருகைக்கு வழிவகுத்தது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். ஏனென்றால் இன்று உலகத்தில் பில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய வாழ்வை, நாளாந்த வாழ்வை முன்னெடுக்க முடியாமல் திக்கு திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு வளர்ச்சியடைந்த பிரித்தானியாவிலேயே வெள்ளிக்கிழமை கார்டியன் பத்திரிகை இப்பொழுது நாங்கள் அடல்ஹுட் என்று சொல்ற மாதிரி இப்பொழுது கிட்டரல் ஹூட் என்று சொல்லி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். என்னன்னு சொன்னால், இந்த 12 வயசிலிருந்து 16 வயசு 18 வயசு கிடப்பட்ட வயசிலே இருக்கின்ற பிரித்தானியாவில் இருக்கின்ற இளையவர்களுக்கு கூட அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய வேலைவாய்ப்பு, அவர்களுடைய திறமையை, விருப்பத்தை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வதற்கான சுதந்திரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள் காரணமாக மறுக்கப்படுகிறது. ஆகவே இளவயதில் இருந்து வாக்குரிமை பெற்றவர்களாக மாறுவதற்கு இடையில் இருக்கின்ற இந்த அடல்ட்ஸ் ஹூடன் சொல்லப்படுகின்ற இந்த நிலையில் இருப்பவர்களுக்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அவ்விதமான ஒரு சூழலில் ஆப்பிரிக்காவினுடைய வடபகுதியிலே இருக்கின்ற இந்த ஸ்பெயினுடைய ஆளுமைக்குட்பட்ட பிரதேசம், அதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், ஸ்பெயினுடைய ஆளுமைக்குட்பட்டது என்று சொல்லுங்கள். எப்படி இன்னொரு நாட்டினுடைய எல்லையிலே மற்றவர்கள் ஆட்சிப்படுத்தி அதை தங்களுடையதாகவே மாற்றுகின்ற ஒரு நிலை வந்ததுக்கு பின்புதான் இந்த ஆளுமைப்பட்ட என்று சொல்வேன். ஆகவே அந்த மக்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்கின்றது, நாங்கள் அங்கு போய் வாழ வேணும், எங்களுடைய தாயகம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஏனென்றால் பல நூற்றாண்டுகளாக இந்த காலனித்துவ கட்டமைப்பை உருவாக்கிய மேற்குலக நாடுகள் இந்த நாடுகளையும் மக்களையும் அடிமைப்படுத்தினார்கள் என்று உண்மை. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வரலாற்றை எடுத்தாலும் கூட 1948ஆம் ஆண்டிலே பிரித்தானியா அதனுடைய சிலோன் என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய அரசாங்கத்துக்கு சுதந்திரத்தை கொடுத்து விலகியது. அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தாய் தந்தையர் கூட அவர்கள் பிரித்தானிய அரசுக்குத்தான் வரி செலுத்தினார்கள். பிரித்தானிய அரசுக்கே தான் அவர்களுடைய உழைப்பினுடைய வரி சென்றது. ஆகவே எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கின்றது. எங்களுடைய வரியை யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்களிடத்திலிருந்து தான் எங்களுக்கான பாதுகாப்பும் அமைதியும் வளர்ச்சியும் பெற வேண்டும் என்பது. அவ்விதமான ஒரு சூழலில் பிரித்தானியா உலகம் முழுவதும் ஆங்கிலத்தை தன்னுடைய அவர்கள் அதற்கேற்ற மாதிரியாக பாடத்திட்டங்களை உருவாக்கி, தொழில்நுட்ப முறைமைகளை உருவாக்கி பரப்பினார்கள்.
ஸ்பெயினும் அதே மாதிரியாக உலகத்தில் ஆங்கிலத்துக்கு அடுத்தது, சில நேரங்கள் ஆங்கிலத்தை விட கூடுதலாக கூட இருக்கின்றது பல நாடுகளில். ஸ்பெயினும் உலகளாவிய ஒரு பொதுமொழியாக தான் இருக்கின்றது. ஆகவே அந்த மொழிகளில் பயிற்சி பெற்றவர்களும் அந்த பண்பாட்டுக்குள் வாழ்ந்து பழகியவர்களும் அந்த நாடுகள் நோக்கி நகர்வதில் எந்த விதமான ஒருவித சிக்கலும் இல்லை. ஆனால் இங்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று சொன்னால், இதைத்தான் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவுடைய அரசு தலைவர் அவர்கள் ஏற்கனவே கூறி, இந்த நாடுகளுடைய எல்லைகள் எல்லாத்தையும் நீங்கள் மேலும் பலப்படுத்த வேணும், அதுவும் ட்ரோன் வால்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு படைப்பலங்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். அதற்கு ஸ்பெயின் ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருந்த நாடு. அத்துடன் பலஸ்தீனிய மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற தன்மை கொண்டதாக இருந்தது. இப்பொழுது அயர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றது. அயர்லாந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கின்ற பொழுது அயர்லாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நெருக்கமான பண்பாட்டு தொடர்புகள் கூட, அது கத்தோலிக்க மதத்தின் பின்னணியில் இருக்கின்ற நாடுகள் என்ற முறையிலே இத்தாலி, பிரான்ஸ், அயர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்பெயின் வெற்றி பெற இருக்கின்றது. ஆகவே இந்த பின்னணிகளில் கூட பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு மத உணர்வுகளும் கூட, அவர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். மற்றவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட கிறிஸ்தவமும் முஸ்லீமும் ஆப்ரஹாமின் மதங்கள் என்று தான் சொல்லப்பட்டது. அந்த பின்னணியிலே இவர்களுக்கு இருக்கின்ற ஒரு உறவு நிலை, அதுதான் அந்த முக்கியமானது. இதுதான் எங்களுடைய விடயத்தில் கூட இது பிரித்தானியா உணர்ந்தது. பிரித்தானியா உணர்ந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் எங்களுக்கான சொல்பரி அரசியலமைப்பை உருவாக்கின்ற பொழுது 29 பிரிவின்படி மதத்துக்கோ அல்லது இனத்துக்கோ எதிரான சட்டங்கள் சிலோன் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டால் பாதிக்கப்படுபவர்கள் பிரித்தானியாவினுடைய உயர் நீதி அமைப்பான பிரிவு கவுன்சிலுக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். அந்த வகையில் தான் கோடீஸ்வரன் சிங்கள மட்டும் சட்டத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு மேன்முறையீடு செய்ததும், அந்த முறையீடு செய்த பொழுது அதை பிரிவு கவுன்சில் ஏற்று சிங்கள மட்டும் சட்டத்தை வாபஸ் பெற்று மீளவும் பெற்று அதே நேரத்தில் புதிய அரசியலமைப்புக்கு ஏற்ற திட்டத்தை கொண்டு வரும்படி அறிவித்தது. கூடவே கோடீஸ்வரனுக்கு அவரை பதவி நீக்கம் செய்த காலத்திலிருந்து முழு சம்பளத்துடன் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்கின்ற தீர்ப்பை வழங்கினார்கள். ஆனால் பிரித்தானிய பிரிவு கவுன்சில் வழங்கிய தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் ஸ்ரீமா பண்டாரநாயக்க தலைமையிலான இடதுசாரி கூட்டணி அந்த நேரத்திலே ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த குடியரசை பிரகடனப்படுத்தியது. அதன் காரணமாகத்தான் எங்களை சட்ட ரீதியாக, அரசியல் சட்ட ரீதியாக ஆளுகின்ற உரிமையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் இழந்து விட்டது என்று சொல்லி எங்களுடைய பிரித்தானிய காலத்து அரசிடம் இருந்த உரிமை எங்களிடமே திரும்பிய பொழுது நாங்கள் அரசற்ற தேச மக்களாக இருக்கின்றோம், எங்களுடைய உரிமையை பயன்படுத்தியே நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லி தந்தை சில்வநாயகம் 1975ஆம் ஆண்டு காங்கிரஸ் துறை அடையாள குடியேற்ப வெற்றியை அடுத்து, தேர்தல் வெற்றியை அடுத்து பிரித்தானியா ஸ்ரீலங்காவினுடைய தேசிய சபை என்று அழைக்கப்பட்ட அன்றைய பாராளுமன்றத்திலே அவர் அதனை தெளிவாக கூறி அங்கிருந்து வெளியேறினார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியும் 76ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மே மாதம் 14ஆம் தேதி இந்த தன்னாட்சி பிரகடனத்தை மையமாக கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் 1977 தேர்தலை குடியேற்றமாக மாற்றி போட்டியிட்ட தமிழ் பிரதிநிதிகளில் 3-2 பேர் வெற்றி பெற்று அது ஒரு மக்களாணியை பெற்ற ஒன்றாக மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த தேர்தலில் சொல்லப்பட்ட அதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு எந்த வழியிலும் அடைவோம் என்கிற பின்னணியில் தான் 1978 முதல் 2009 வரை 31 ஆண்டுகள் ஒரு டிஃபெக்டோ அரசை ஈழத்தமிழர் நடத்தினார்கள் என்பதும், அது முள்ளிவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய தமிழீழ தேசத்தையே மக்களையே முற்றாக 1,46,000 பேருக்கு மேல் கொன்று குவித்த ஒரு மனித படுகொலையான ஒரு இன அழிப்பின் மூலமாக திரும்பவும் தன்னுடைய அரசியல்
மேலாண்மையை ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு ஊடாக இன்று வரை செலுத்திக் கொண்டிருக்கின்ற என்பதெல்லாம் வரலாறு. இவற்றை எதற்காக சொல்கின்றோம் என்றால், எங்களுடைய மக்களும் இதே நோக்கில் தான் இன்றும் பிரித்தானிய அரசிடம் இந்த உரிமையை கேட்கின்றார்கள். ஆன காரணத்தினால்தான் இந்த இந்த இன்றைக்கு சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டி தேவை என்று கூறுகின்ற ஒரு நிலையிலும் கூட இந்த சுயாட்சி உள்ளவர்கள் ஈழத்தமிழர்கள் என்ற உண்மையை பிரித்தானிய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தாவிட்டால் எக்காலத்திலும் பிரித்தானியாவை நோக்கியதாக ஈழத்தமிழர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பல வகைகளிலே. அதுகளை இங்கிருக்கின்ற பொருளாதார நிலைகள் காரணமாக, இங்கிருக்கின்ற அரசியல் மாற்றங்கள் காரணமாக இவர்கள் அதில் தடுத்து நிறுத்தினார். 1983 ஆண்டிலே ஆடி இன அழிப்பை அடுத்து இங்கு வருபவர்களுக்கு விமான நிலையத்திலேயே அரசியல் புகலிடம் கேட்டு உள்ளே வருவதற்கான அனுமதி கொடுத்த அதே பிரித்தானியா ஒரு சில ஆண்டுகளில் இந்த பொதுநலவாய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானிய விமான நிலையத்தில் அங்கு தாங்கள் எதற்காக வருகிறார்கள் என்று சொல்லி விசா எடுக்கின்ற அந்த முறைமையை மாற்றியமைத்தார்கள். அது மாற்றியமைத்தது ஈழத்தமிழர்களுடைய பிரித்தானிய வருகை. அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த மொரோக்கோவில் இருந்து ஸ்பெயினுக்கு போனவர்களுடைய இந்த செயற்பாடு கூட உலக அரசியலில் இந்த அரசியல் புகலிடம் கோருபவர்களுடைய வருகையை தடை செய்வதற்கான பல புதிய நிபந்தனைகளை, அதுவும் ஆயுத அழுத்தத்துடன் கூடிய நிபந்தனைகளை கூட உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அச்சமும் பிறருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக. இப்ப நாங்கள் ஆரம்பத்திலே கூறியது போல் உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் வந்து சேர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அப்பொழுது ஆங்கலா மெர்க்கல் அவர்கள் சான்சலராக இருந்தார். வரவேற்ற செய்திகளும் இனி எதிர்த்ததையும் பார்த்திருக்கின்றோம். அதே போல் இத்தாலியிலும் கூட கப்பலினூடாக, சிறிய சிறிய படகுகளூடாக நிறைய பேர் வந்தார்கள். பிரித்தானியாவில் நினைக்கிறேன் கடந்த சில ஆண்டுகளுக்கு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கடல் வழியாக இங்கே வந்து சேர்ந்து, ஆனால் இங்கே எல்லாவற்றையும் ஒரு ஒருங்கிணைத்து ஒரு ஒழுங்காக செயற்படுத்தவில்லை என்றால் நிறைய குழப்பங்கள் ஏற்படும். இப்ப உங்களுக்கு தெரியும், தொழில்நுட்பத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற வேலை பிரச்சனைகள், இனி இந்த போர்னால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள், இவை எல்லாமே அந்த நாட்டு மக்களுடைய வயிற்றை அடிக்க போகின்றது. அப்படி அடிக்கும் பொழுது நிச்சயமாக முதலில் அங்கே கை வைப்பார்கள், வெளிநாட்டவர்களை தான் கை வைப்பார்கள். ஆனால் வெளிநாட்டவர்களும் யார் தங்களை காலனித்துவத்தில் வைத்திருந்தாலும் அவர்கள் நோக்கி நகர்வார்கள். எந்த ஒரு உறவு, நீங்கள் எங்களோட உறவாடினீர்கள், அதான் உண்மை. வரும் பொழுது ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு உரையாடக்கூடிய எல்லாமே, கொஞ்சம் தினம் உரையாடக்கூடிய எல்லாமே இருந்தது என்றால் காலனித்துவ காலத்தில் அங்கே ஆங்கிலேயர் இருந்த அந்த விடயம். இப்ப ஸ்பெயினுடைய நிலைமை தொடர்பாக நீங்கள் கூறியது சரி. நாங்கள் இன்னொரு விடயத்தை இங்கே நான் உங்களிடம் கொஞ்சம் விரிவாக கேட்க விரும்புகிறேன். அதாவது இப்ப உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். நிறைய மாற்றங்கள் வெற்றியை கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நிர்வாக அலகுகளை பிரதேச அலகுகளாக மாற்றுவதற்கான சில முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இப்ப நீங்கள் மாற்றம் என்ற சொல்லை இப்பொழுது நீங்கள் கூட உச்சரித்தீர்கள். இரண்டாம், இந்த மாற்றம் என்று சொல்லித்தான் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய மக்களை கவர்கின்ற பரப்புரையாக முன்வைத்தது. எல்லா மக்களுக்கும் மாற்றம் வர வேண்டும், எல்லோரும் இலங்கையினுடைய குடிமக்கள், அவர்கள் எல்லோரும் இலங்கையினுடைய குடிமக்கள் என்ற முறையில் தங்களுடைய நாளாந்த வாழ்வை மேற்கொள்வதற்குரிய அனைத்தையும் செய்வோம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இப்பொழுது குறிப்பாக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட்டதற்கு பின்னர் இந்த 2026 ஆண்டு வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை விதமாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகள் உள்வாங்கி செயற்திட்டங்களை உருவாக்குகின்றன என்பதற்கான அந்த முன் திறன் ஆய்வு கூட்டமும், அதே நேரத்தில் 2027 ஆண்டுக்கான இதே பொது நிர்வாகம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகளுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, அவற்றை எவ்விதமாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கான வரவு செலவு ஒதுக்கீடு எவ்வளவு அமைய வேண்டும் என்பதை ஆராய்வதற்கான அடுத்த 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கான கூட்டமும் இணைந்து ஒரே கூட்டமாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள்
தலைமையிலே இடம்பெற்றது. அதிலே தான் பிரதேச நிர்வாக அலகுகளை அபிவிருத்தி அலகுகளாக மாற்றுவதற்கான திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அதை எவ்வளவு விரைவாக தயாரிக்கலுமோ அவ்வளவு விரைவாக தயாரிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். அதிலே பிரதேச நிர்வாக அலகு, இந்த பிரதேச நிர்வாக அலகு என்ற சொல்லு மிக ஆபத்தான சொல்லு. அதாவது சிங்கள நாடு, பௌத்த சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டம், இது மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷ அரசியலினுடைய தாரக மந்திரம். அதனை இவர்களும் ஏற்றுக்கொண்டு அங்கு இனப்பிரச்சனை என்று ஒன்று இருக்கின்றது என்ற அந்த தன்மையே கைவிட்டு அது இறைமை பிரச்சனையாக இருக்கின்றது, இறைமை பகிர்வுக்கூடாகவே செய்யப்பட வேண்டும் என்கின்ற அதற்கான தீர்வுக்கான அடித்தளத்தை கூட சிந்தியாமல் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், பிரதேச நிர்வாக அலகுகளை பிரதேச அபிவிருத்தி அலகுகளாக மாற்றுகின்ற பொழுது அந்த பகுதிகளில் இருக்கின்ற இயற்கை வளம், மனித வலு, மூலதனம் இவற்றை எவ்விதமாக ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற நிலையில் இருக்கின்ற இந்த ஒற்றையாட்சிக்குள் உள்வாங்கலாம் என்பதே முன்வைக்கப்பட்ட திட்டமாக இருக்கின்றது. அப்படியானால் இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தலைவரும் ஆகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுயாட்சியுடன் கூடிய சமஷ்டி என்கின்ற ஒரு தீர்வினை முன்வழிகின்ற பொழுது, இந்த சுயாட்சி என்பது தன்னாட்சியை குறிப்பதும் மக்களிடமிருந்து பிரிக்க முடியாதமான ஒன்று என்பதை வலியுறுத்தி, இதற்கு முன்பிருந்த சமஷ்டி கோரிக்கைகள் எல்லாமே, கூட்டாட்சி கோரிக்கைகள் எல்லாமே அதிகார பகிர்வை மையமாகப்படுத்தி அமைந்தது. ஆனால் அந்த அதிகார பகிர்வு என்பது இருக்கின்ற அரசினுடைய அதிகாரத்தை இலங்கையினுடைய 9 மாகாணங்களில் நிலப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டையை தோற்றுவிக்கும் என்கின்ற அடிப்படையிலே அதிலிருந்து விலகி மக்களுக்கான தன்னாட்சி உரிமையை ஏற்றுக்கொண்ட நிலையில் அதற்கான கூட்டாட்சி என்பது அந்தந்த பிரதேசங்களில், பிரதேசம் என்று சொல்கின்ற பொழுது இப்ப ஈழத்தமிழரை பொறுத்தமட்டில் அவர்கள் யாழ்ப்பாண அரசினுடைய, வன்னி அரசினுடைய தொடர்ச்சியான இனத்துவத்தன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றார். அந்த வகையில் எந்த பகுதி யாழ்ப்பாண அரசுக்கும் எந்த பகுதி வன்னி அரசுக்கும் உரியதாக இருந்ததோ அந்த பகுதி யாழ்ப்பாண பிரதேசமாக கருதப்பட வேண்டும். இதை கூறியவர் எஸ்டிஆர் பண்டார் நாயக்கா. அவர் கண்டி அரசுக்கு இருந்த சபைகள் கண்டி அரசு, கோட்டை அரசுக்கு இருக்கிற பகுதிகள் கோட்டை அரசுக்கு உரியது என்றெல்லாம் கூறினார்கள். அப்ப இவர்களே கூறிய இந்த தன்மையிலே அந்த வரலாற்று தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்களுக்கான அந்தந்த பகுதிகளில் மக்களுடைய நாளாந்த வாழ்வுக்கான பாதுகாப்பு, நாளாந்த அமைதிக்கான உத்தரவாதம், வளர்ச்சிக்கான உந்து சக்திகள் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது பிரதேசம் என்று சொல்லி வருகின்ற பொழுது அந்த இறைமை பகிர்வு என்பது மட்டுமல்ல, அதிகார பகிர்வு என்பதும் கூட நீக்கப்பட்டு அதற்கு எவ்விதமாக கோத்தபாய ராஜபக்ச கூறினாரோ, இங்க ஒரு இனப்பிரச்சனை, இங்க ஒரு அரசியல் அதிகார பகிர்வு என்பதே தேவையில்லை என்றால் இங்க எந்த விதமான அதிகார பகிர்வை செய்ய வேண்டிய தேவைகளும் இல்லை என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், மாகாண சபை மற்றும் இந்த உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றது. அவர்களுடைய அதிகார பகிர்வை குறைத்து மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுகள் இயங்குவதற்கான அழகுமுறையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக நீங்கள் பார்க்கிறீங்களா? அதுதான் உண்மை. அதாவது உள்ளூராட்சி சபைகள் அவற்றுக்கான மக்களுடைய தன்னாட்சியை வெளிப்படுத்த வேண்டும். இவர்கள் இதனை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை செயல்படுத்துகிற ஒன்றாகத்தான் முன்னெடுத்தார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தன ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ, போலீஸ், கடற்படை மற்றும் விமானப்படையினர் இந்த பகுதிகளில் நிலை கொள்வதற்கான வேலையைத்தான் செய்தார். அதே மாதிரியாக பொருளாதாரத்திலும் அதே நிலைதான். தங்களுடைய பொருளாதாரத்துக்காக இந்த பகுதியினுடைய வளத்தையும் மூலதனத்தையும் மனித வலுவையும் உள்வாங்குவது. அதைத்தான் இவர்களும் மறைமுகமாக இவர்கள் இடசாரித்துவ மொழியை பேசிக்கொண்டு, இது சாதி, மத, மொழி, நிற, பிரதேச வேறுபாடுகள் எல்லாம் கடந்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு அதே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிலப்படுத்துகின்ற போக்கில் அதற்கு எந்த விதமான ஒரு மாற்று நிலையின் அறிவிக்காமல் பிரதேச அபிவிருத்தி என்பது என்ற 2027 மார்ச் மாதத்துடன் IMFக்கு ஸ்ரீலங்கா திரும்பவும் கடனை செலுத்த வேண்டிய நிலை தோன்றிவிடும்.
ஆகவே அந்தந்த பிரதேசங்கள் எல்லாமே பொருளாதார உற்பத்திக்குள்ளும் தொழில்நுட்ப உற்பத்திக்குள்ளும் கொண்டு வரப்பட்டால்தான் அந்த பிரதேசத்தில் இருந்து ஏற்படுற உற்பத்தி வளர்ச்சி மூலமாக ஸ்ரீலங்கா தன்னுடைய பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தலாம். அதைத்தான் மையமாக வச்சு ஏற்படுகின்றார். அது நாட்டினுடைய மக்களுக்கான நல்வாழ்வை அளிக்குமாக இருந்தால் இந்த மக்களுக்கான நல்வாழ்வு என்பதுதான் கேள்வியாக வருகின்றது. அந்த மண்ணையே தங்களுடைய வரலாற்று தாயமாக கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழ் மக்கள் அந்த தங்களுடைய வரலாற்று தாயகத்திலே தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி அவருடைய அரசியல் காலத்தை அமைக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சிகளை நீங்கள் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளாக அமைவதற்குரிய திட்டங்களை தயாரித்தீர்களா இருந்தால் அது முழு இலங்கைக்குமே உரியதாக இருக்கும். அதே மாதிரியாக எங்களுடைய வர்த்தக ரீதியாக இப்பொழுது இலங்கை குடிகளாகவே இருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியாக இலங்கை குடிகளாக இருக்கின்ற மலைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோருக்குமான அரசியல் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இவைகளெல்லாம் உத்தரவாதப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அந்த பிரதேசம் உண்மையான அபிவிருத்திகள் வரும். இல்லை என்று சொன்னால் இந்த மேலாதிக்க சக்தியாக இருப்பவர்கள் தங்களுடைய அடிமைகளாக அல்லது இரண்டாந்திர குடிமக்களாக இந்த பிரதேசத்திலே மக்களை மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்வார்கள். இந்த கட்டத்தில் தான் இது இப்படியான ஒரு கட்டத்தில் அந்த பிரதேசத்தினுடைய பிராந்திய மேலாண்மையாக இருக்கின்ற இந்திய ஈழத்தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய இயல்பான பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அந்த பொறுப்பை ஆரம்பத்திலே இந்திரா காந்தி அவர்கள் அது இந்தியா சார்பாகத்தான் அவர் செயற்பட்டார் என்று கூறினாலும் கூட ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பை, அமைதியை, வளர்ச்சிகளை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற பின்னணியிலே ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் நாளாந்த வாழ்வையும் இனஅழிப்பால் ஸ்ரீலங்கா ஒடுக்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அதனை எதிர்த்து ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்கான பயிற்சிகளை கூட இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய காலத்திலே இந்தியா அளித்தது என்பதெல்லாம் வரலாறு. ஆகவே அது மட்டுமில்ல, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டெலிகிரேட்டட் பீப்புள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மிகவும் மனிதாய தேவையில இருந்த அந்த மக்களுக்கு விளையாட்டுத்துறையில ஸ்ரீலங்காவினுடைய இறமையை மீறி ஹெலிகாப்டர் வழியாக உணவை வழங்கின வரலாறு எல்லாத்தையும் நாங்கள் அறிவோம். இவற்றை எதற்காக கூறுகின்றோம் என்றால், இத்தகைய ஒரு நிலை இப்பொழுது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்களுடைய தொன்மையும் தொடர்ச்சியுமான இருப்பு இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே யாழ்ப்பாண வன்னி அரசினுடைய நிலப்பரப்பு என்ற உண்மையை அவர்கள் ஏற்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஏற்பதற்கு பிரித்தானியா அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற பிரித்தானியா தான் அதனை கைப்பற்றியது. இந்தியா கைப்பற்றவில்லை. ஆனால் பிரித்தானியாவும் இந்தியாவும் இணைந்து நின்று இந்த பிரச்சனையை வளர்த்தால்தான் இவ்வளவு சிக்கலுக்குள் இருக்கின்றோம் என்பது தெரியும். நாங்கள் நாடுகளை குறை சொல்லவில்லை. நீங்கள் உங்களுடைய தன்னலங்களுக்காக செய்தீர்கள். அதனால் எங்களுக்கு எவ்வளவு ஒரு சிறிய தேசியனகமாக இருந்த எங்களுக்குள் எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய இன அழிப்புக்கு நீங்கள் எல்லோருமே காரணமாக இருந்தீர்கள் என்பதெல்லாம் வரலாற்றிலே இருக்கின்ற பதிவு. அவைகளை உங்களால் நீக்க முடியாது. அப்படியான ஒரு சூழலில் அதற்கான பரிகார நீதியை நீங்கள் ஏற்படுத்துவதாக இருந்தால் இந்த காலகட்டத்திலே தமிழர்களுடைய நிலம் ஈழத்தமிழர்களுக்கின்ற அந்த உறுதிப்பாட்டை கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்னொரு சவால் இருக்கிறது. அந்த நிர்வாகம் இருந்து பிரதேச அழகாக மாற்றுகின்ற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழ் சிங்கள மலைய மக்களை பொறுத்தமட்டில் அவருடைய அரசியல் பிரதிநிதித்துவம் பறிக்கப்படும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறதா? அவர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் மட்டுமில்லை, ஈழத்தமிழுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுகிறது. நீங்க பாத்தீங்க என்றால் 1983 ஆண்டு இன அழிப்பு ஸ்ரீலங்கா செய்த நேரத்திலே வடக்கு கிழக்கில் எத்தனை பிரதிநிதிகள் ஈழத்தமிழுடைய பிரதிநிதிகள் இருந்தார்கள், இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ஏன் இந்த குறைப்பு ஏற்படுத்தப்பட்டது? மக்கள் வெளியேறினார்கள் என்று பேரளவில் கூறுவார்கள். இதற்காகத்தான் நீங்கள் மக்கள் சார்ந்த நிலையிலே இந்த பிரதிநிதித்துவ முறையை கொண்டு வந்த பிரித்தானிய அரசாங்கமே இதற்கு காரணம் என்று சொல்கின்றோம். ஏன்னு சொன்னால், பிரித்தானிய அரசாங்கம் கைப்பற்றிய நிலத்தை, மக்களை அல்ல. எங்களை பிடித்து எங்களிடமிருந்து அவர்கள் பொருளாதார பலத்தை எதிர்பார்க்கவில்லை. முதலில் நிலத்தைத்தான், கடலைத்தான் பிடித்தார்கள். அந்த நிலத்தையும் கடலையும் பிடித்தவர்கள் அந்த எல்லைகளை கொண்டவர்களே அந்த எல்லைகளை வாழ்வதற்கான சுதந்திரத்தை கொடுத்து சென்றிருக்க வேண்டும். அது செய்யாமல் விட்டதுதான் மிகப்பெரிய சிக்கலான விடயம். இன்றைக்கும் கூட மற்ற நாடுகள் எல்லாமே என்னத்து சொல்வார்கள் என்றால், இது காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனை என்று சொல்கின்றார்கள். காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனை என்று சொன்னால் காலனித்துவத்துக்கு பொறுப்பாக இருந்த பிரித்தானியா செய்ய வேண்டும். யாழ்ப்பாண பாராளுமன்ற பிரதிநிதி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மனித உரிமை பேரவையினுடைய அமர்விலே 2023 ஆண்டு இதனை கூறினார். அதாவது காலனித்துவத்தால்
பிரித்தானியா காலனித்துவ ஆட்சியினால் நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை முன்னெடுக்க முடியாமல் தீர்மானிக்க முடியாமல் இருக்கின்றோம். ஆகவே ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்து அந்த சூழ்நிலை வர மட்டும் எங்களுடைய மக்களுடைய நாளாந்த வாழ்வை நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். அதுக்கு பிறகு அதனை வளர்த்தெடுத்து அதை அரசியல் கோரிக்கையாக கொண்டு வருகின்ற நிலைப்பாடு ஈழத்தமிழகத்தில் இருக்கவில்லை. என்று கூட பார்த்தீர்களா இருந்தால் 6 கட்சிகள் சேருகிறோம், 4 கட்சிகள் சேர்கிறோம் என்று சொல்லி இந்த நம்பர் கேம் விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் யாருமே ஈழத்தமிழர்களுடைய மண் அந்த மண், இந்த மண் எங்கள் சொந்த மண் என்று ரத்தினரை 2 வரியில கூறிய இந்த மண் எங்களுடைய சொந்த மண் என்ற கருத்தை யாருமே கூறுகின்றார்கள் இல்லை. என்னுடைய மண்ணை என்னுடைய மண் என்று கூறுவது எந்த வகையில் பிரிவினவாதம் என்ற கேள்விக்கு எழுப்புகின்றார்கள் இல்லை. பிரிவினவாதம் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பால் தடுக்கப்பட்டிருக்கின்றது உண்மைதான். ஆனால் நாங்கள் பிரிவினவாதிகளா என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. இந்த விடயங்களை கூறும் பொழுது என்ன ஒன்று உடனடியாக சிந்திக்க வருகின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவில் பிரதமர் மாறி இருக்கின்றார் ஆண்டி பர்னம் அவர்கள் பதவி ஏற்றுகின்ற அவர் பதவியேற்றவுடன் கூறிய விடயம் என்னவென்றால் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று, அதாவது உள்ளூர் சபை மாகாண அவை அவர்களுக்கு அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்று. அப்படி என்றால் தான் அந்த சரியாக அதை இயக்க முடியும் என்று. ஆனால் இங்கே மாறாக மற்ற வழியில் இலங்கை அரசாங்கம் கையாளப்படுகின்றது என்றால் எனக்கு அது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம்? நீங்கள் நல்ல ஒரு விடயத்தை கூறியிருக்கிறீர்கள். இன்றைக்கு பிரித்தானிய பிரதமர் அவர்கள் பிரித்தானியாவுடைய வரிப்பணம் எல்லா பிரித்தானிய மேயர்களுக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். அதன் வழியாக இனி லண்டனுக்கு கூட மான்செஸ்டர் குறைகின்ற நிலைகள் தான் போய்விடும். எத்தனை மேயர்மார் இருக்கிறாரோ அத்தனை மேயர்களுக்கு இடையிலும் பெறப்படுகின்ற வரிப்பணம் சமமாக பகிரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கின்றது. இந்த இடத்திலே அவரிடத்திலே யார் போய் இதை பேச வேண்டும்? ஈழத்தமிழர்களே பேச வேண்டும். எந்த மாதிரியா பேச வேண்டும்? இந்த பாருங்க, இன்றைக்கு ஸ்பெயின்ல கூட இவ்வளவாயிரம் மக்கள் அங்கு ஓடி வர்றதுக்கு காரணம் அவர்கள் ஆட்சி செய்ததன் வழியாக ஏற்பட்ட உறவு. நீங்கள் ஆட்சி செய்ததன் வழியாக ஏற்பட்ட உறவு காரணமாகத்தான் பிரித்தானிய தமிழர் என்ற ஒரு பிரித்தானிய இனத்துவ சமுதாயமே பிரித்தானியாவில் இன்று தோன்றி இருக்கின்றது. இந்த இனத்துவ சமுதாயம் வேறு நாடுகள் தோன்றவில்லை. இப்போ கனடாவுக்கு சென்றார்கள் என்பது அது கனடா குளிருடன் போராடுகின்ற ஒரு நாடு என்ற முறையில் எப்பொழுதுமே மனித வலுவை உள்வாங்கி அதன் பின்னணியிலே அது தன்னுடைய எதிர்காலத்தை அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈழத்தமிழர்களும் போனார்கள். ஆனால் அந்த வரலாற்றை பார்த்தீர்களா இருந்தால் பிரித்தானியாவுக்கு பிரித்தானியாவில் இருந்து அங்கே போனார்கள். அதை மறந்து விடாதீர்கள். அங்கு போனது என்பதால் நேரடியாக போக துவங்கினார். ஆகவே இந்த விடயங்களை எடுத்து கூறி பிரித்தானிய பிரதமருக்கு அவருடைய சொல்லு மிகவும் நேர்த்தியானதாக இருக்கின்றது. செயலுக்கு முயற்சிக்கின்றார். ஆனால் உலக அரசியல் முறைமைகளும் பொருளாதார தன்மைகளும் அதற்கு எந்த அளவு தூரத்துக்கு இடம் கொடுக்கும் என்பதை இப்பொழுது கூற முடியாது. ஆனால் அவருடைய அந்த நல்ல உள்ளம் வெளிப்படுது. அதே மாதிரியாக அயர்லாந்து எங்களுடன் நேரடியாக பல தொடர்புகளை கொண்ட நாடு. நான் யாழ்ப்பாணம் சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரியுடைய மாணவனும் ஆசிரியர். அது சென்ட் பீட்டர்ஸ் கல்லூரி அயர்லாந்து கத்தோலிக்க திருச்சபையால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றின்றது மட்டுமல்ல, பல அயர்லாந்து குருக்களும் கன்னியாஸ்திரிகளும் யாழ்ப்பாணத்திலே பல ஆண்டு வாழ்ந்து அவர்கள் தமிழர்களாகவே தங்களுடைய இன்னுயிரை அர்ப்பணித்தார்கள் என்பது வரலாறு. இந்த உண்மைகளை அயர்லாந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி, அது மட்டுமில்லை, இங்கு தமிழர்களுடைய தீர்ப்பாயங்கள், தமிழர்களுடைய தனிப்பட்ட நிலை தீர்ப்பாயங்கள் தொடங்கப்பட்ட பொழுது அயர்லாந்தில் இருந்தால் அதற்கான முழு சக்தியும் வழங்கப்பட்டது என்பது தெரியும். ஆகவே இதை எதற்காக சொல்கின்றோம் என்றால், தயவு செய்து பிரித்தானிய பிரதமருடன் பேச வேண்டிய நேரம், அதே மாதிரி அயர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கின்ற நேரத்தில் பேச வேண்டிய நேரம், இவைகள்லாம் நீண்ட காலத்துக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய விடயங்களும் அல்ல. என்றால் எங்கட ஊர்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் 90 வயசு மட்டும் 95 வயசு மட்டும் கதிரையை கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்கிற பழக்கம் இங்க இல்லை. பொதுவாக 6 மாசம் ஆக கூடினால் அது மட்டுமில்லை, அவர்கள் தேர்தலில் தோத்தார்கள் என்றால் அப்படியே ஒதுங்கி விடுவார்கள். என்பவர்கள் அப்படி இல்லை. இப்ப நீங்கள் ஆண்டி பர்னம் தொடர்பாக கூறும் பொழுது உண்மை பலர் பார்த்து அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது அவருடைய உடல் மொழியில் அந்த உண்மைத்தன்மை ஒரு அரசியல்வாதியிடம் ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கின்றது என்றுதான்
எனக்கு கூட சிந்திக்க தோன்றுகிறது. இன்னும் 2 விடயங்கள் பார்க்க இருக்கின்ற சுருக்கமாக சொன்னாங்கள். ஒன்று வந்து செம்மணி புதகுழி தொடர்பாக நாங்கள் கடந்த வாரம் கூட பேசும்பொழுது உரையாடியிருந்தோம். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு அங்கே சென்றிருந்த விடயங்கள், ஜிஎஸ்பி வரிச்செலவு தொடர்பாக ஆராய போன விடயங்கள் எல்லாம் கூறியிருந்தீர்கள். அப்பொழுது கூட நாங்கள் சில விடயங்களை தொட்டு காட்டியிருந்தோம். அதாவது அந்த அமர்ந்த நிலையில் இருந்த எலும்புக்கூடு தடயங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொழுது அது வெகு விரைவாக அகற்றி சென்ற விடயங்கள். ஆனால் அங்கே இப்பொழுது கதை மாற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்திலும் தெற்கிலும் கத்தோலிக்க சபையினுடைய உறுப்பினர்கள் பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? இது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா? சர்வதேச தலையீட்டை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? கத்தோலிக்க குருக்களும் கன்னியாஸ்திரிகளும் இணைந்து மனித படுகொலைக்கான ஈழத்தமிழ் இனஅழிப்புக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கின்றார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். அதாவது எந்த ஒரு சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, எல்லா சமயங்களும் சொல்கின்ற மிக முக்கியமான செய்தி உன்னை போல் உன் அயலானை நேசி என்பது. அதிலும் குறிப்பாக சைவம் வந்து இன்னொருவருக்கு துன்பம் செய்யாத முறையில் நான் வாழ்வதற்கான பயிற்சி நெறி என்பது மட்டுமில்ல, எந்த ஒரு மூலத்திலிருந்து நான் தோற்றம் பெற்றேனோ அந்த மூலத்தையே நான் சென்றடைவேன் என்ற அடிப்படையில் தான் சைவம் என்று அது சொல்லி உருவானது. சைவர் என்று சொன்னால் ஒரு புள்ளியிலிருந்து நகரத் தொடங்கி பல திசைகளில் இடப்பெயர்ச்சி அடைந்து தூரங்கள் வேறுபட்டாலும் திரும்பவும் வந்து அதே புள்ளிக்கு வருகின்ற பொழுது, அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது இடப்பெயர்ச்சி பூச்சியம் என்று நாங்கள் கணிதத்தில் கூறுவோம். அதே மாதிரியாக இந்த சமயங்கள் எல்லாம், வைணவம் வந்து அதை விட ஒருபடி மேலே போய் இந்த உன்னால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நீ தொண்டு செய்த அந்த பாதிப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தொண்டு செய்திலேயே முன்னேறப்படுத்தியது. இஸ்லாம் வந்து இறைவனுடைய ஆணை இதென்று சொல்கின்ற பொழுது அந்த ஆணையில் வாழ்கின்ற எல்லோருக்கும் சமத்துவ வாழ வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கின்றது. ஏன் மார்க்சிய கொள்கையிலும் கூட அது இருக்கின்றது. அதாவது வந்து எந்த ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதன் வந்து அடிமைப்படுத்துவதற்கான உரிமையை எந்த ஒரு சத்துவங்களோ அல்லது வந்து சமயங்களோ கொடுத்ததில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே பௌத்த சத்துவத்தை எவ்விதமாக மாற்றியிருக்கின்ற என்பது எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரியாக வந்து மதம் ரீதியாக வந்து இன்றைக்கு ஆபிரகாமுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே என்ன மாதிரியான ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த யுத்தத்தினுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு பலஸ்தீன விடுதலைக்காக ஒரு போராட்ட அமைப்பாக தன்னை வெளிப்படுத்தி வந்த ஹமாஸ் அமெரிக்க அரசு தலைவர் உடைய அந்த பிரதேசத்துக்கான சமாதான சபையை ஏற்று தன்னுடைய ஆயுதங்களை முற்றாக ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி முன்வைத்திருக்கிறது. ஆனால் அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்பது இதுவரை இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இந்த போரை வைத்துக்கொண்டே ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய நிதிப்பலத்தையும் வளர்ப்பதற்கான உத்திகளை கையாள்கின்றார்களா என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வி. இந்த இடத்துல அமெரிக்க அரசாங்கத்தால் கூட இன்றைக்கு அமெரிக்க ஆய்வாளர்கள் வாஷிங்டனில் இருந்தே பலர் தெரிவித்தார்கள், அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் விஷயத்தில் கூட ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்குள் நான் விரைவாக அமைதியை கொண்டு வருவேன் என்றெல்லாம் உலக அறிவித்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அதே போல தான் வந்தால் மத்திய கிழக்கு பிரச்சனையை தீர்ந்துவிடும் என்றெல்லாம் ஆருடம் கூறினார். நடக்கவில்லை. அப்ப இதை தன்மை என்னன்னு சொன்னால், இவற்றை செயல்படுத்துவதற்கான மனநிலை உங்களுக்கு உண்மையாக உள்ளத்தில் இருக்கிறதா? இதன் கேள்வியாக இருக்கின்றது. அதே போலதான் எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கும் ஈழத்தில் இருக்கின்ற இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பை, அமைதியை, வளர்ச்சியை அவர்களுடைய மண்ணின் அடிப்படையிலே, அந்த மண் அவர்களுக்குரியது, அந்த மண் இன்னொருக்கு உரியது என்ற அந்த நிலையிலே நீங்கள் எதை செய்தாலும் அது அந்த மக்களை நீங்கள் அடிமைப்படுத்துகின்ற செயலாக, நீங்களே மற்றவர்களுக்கு அடிமைக்கு உள்ளாகின்ற சொல்லாக அமையும். அதே நேரத்திலே இது ஒரு நீண்ட பயணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கான அந்த
நாளாந்த வாழ்வியலினுடைய பாதுகாப்பை, அமைதியை, வளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச வேண்டிய தேவையும் கூட இருக்கின்றது. என்ற ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களுடைய மக்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அது ஆயுத முனையில் எங்களுடைய மக்களுடைய அரசியல் பணிவை பெற்றாலும் எங்கள் மக்களுடைய வரிப்பணம் யாருக்கு கட்டப்படுகிறது? அப்ப அந்த வரிப்பணத்தையாவது நீங்கள் திருப்பி கொடுத்து தமிழர் தாயக பகுதிகளை நீங்கள் முன்னேற்ற வேண்டிய பொறுப்பை மறந்து வடக்கெண்டும் கிழக்கெண்டும் ஸ்ரீலங்காவினுடைய வடக்கு, ஸ்ரீலங்காவினுடைய கிழக்கு, இதான் அன்றகுமார திசாநாயக்காவினுடைய புதிய மொழியாட்சி. அது ஸ்ரீலங்காவுடைய வடக்கா, ஸ்ரீலங்காவுக்கும் யாழ்ப்பாண அரசுக்கும் எப்பொழுது எந்த கட்டத்தில் தொடர்பு இருந்தது? 17 ஆண்டுகள் செண்பக பெருமாள் என்ற தமிழ் பேருடைய சப்புமால் முறையை ஆட்சி செய்தது என்று கூறினாலும் கூட பராக்கிரமாவுடைய மனைவிமார் கூட தமிழச்சிகள் என்று மறந்து விடாதீர்கள். அது வேறு விடயம். அந்த 17 ஆண்டுகள் மட்டும்தான் ஒரு சிங்கள அரசின் கீழ் யாழ்ப்பாண அரசு இருந்ததாக வரலாறு கூறுகிறதே தவிர மிகுதி காலம் எல்லாம் தனியரசாக இருந்தது. வன்னியரசு அதை விட முக்கியமானது. வன்னியரசை போர்த்துகீயராலும் டச்சுக்காரர்களும் கூட அடிமைப்படுத்த முடியவில்லை. முழுக்க முழுக்க பிரித்தானிய பேரரசு தான் காலனித்துவ ஆட்சியை கொண்டு அதை செய்தது என்பதெல்லாம் வரலாறு. அவை இவற்றை திருப்பி திருப்பி கதைப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்ல, இப்ப இருக்கிற எளிய சந்ததிக்கு தெரியுதில்லை. இப்ப இருக்கிற எளிய சந்ததி என்னத்தை பார்க்கிறார்கள் என்றால், இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நடந்த 1978 முதல் 2009 வரை நடந்த தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் என்பது மக்களுடைய போராட்டம். அதற்கு தலைமைத்துவம் வைத்த கட்சி இருக்கின்றது. அதே நேரத்திலே அதற்காக பல நிலைகளிலே செயற்பட்ட பல கட்சிகளும் கூட இருக்கின்றன. அதெல்லாம் கட்சிகள், இயக்கங்கள், அமைப்புகள் என்ற பின்னணியில் வருகின்ற ஒன்று. ஆனால் மக்கள் தான் போராடினார்கள். எல்லா கட்சியிலும் கூட, எல்லா அமைப்பிலும் கூட, எல்லா இயக்கத்திலும் கூட. எங்களுக்கு யாருமே வெளிநாட்டிலிருந்து அங்கு இறக்குமதியாகி போராடினதாக வரலாறு இல்லை. அப்படியான ஒரு சூழலில் அந்த தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நாங்கள் பேசினதையே கடந்த வாரத்தில் ஒரு அன்பர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் விடுதலை புலிகளுக்கு புகழ்பாடியவர்கள் என்று. அதை கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. என்ற விடுதலை புலிகள் தான் மக்கள் தான் விடுதலை புலிகள் என்ற நிலையை மாற்றினவர் சந்திரிகா பண்டாரநாயக்க. அவருடைய அந்த செயல் மூலமாகத்தான் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தை உலகம் ஒரு பயங்கரவாத இயக்கத்தினுடைய போராட்டம் என்று மாற்றுவதற்கான அந்த மூல வேலையை செய்தவர் அவர். அந்த சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். யாருடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் போராடினார்கள்? எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. குடும்பங்களில் பிரச்சனை இல்லையா? சமுதாயத்தில் பிரச்சனை இல்லையா? என் சங்கங்களில் நீங்கள் அடிபடவில்லையா? கோயில்களில் நீங்கள் அடிபட்டது இல்லையா? அதற்காக கோயில்கள் அடித்து விட்டீர்களா? சங்கங்களை கலைத்து விட்டீர்களா? சிந்தித்து பாருங்கள். அவை நாங்கள் யாரையும் இந்த இடத்திலே ஏற்றவும் இல்லை, இறக்கவும் இல்லை. எதை கூறுகின்றோம் என்றால், மக்களுக்கு நாங்கள் அதற்குரிய மரியாதையை கொடுக்கத்தான் வேணும். வரலாற்றினுடைய காலகட்டத்திலே தந்தை செல்வநாயகம் அவர்கள் 1949ஆம் ஆண்டில் இருந்து 1975ஆம் ஆண்டு மட்டும் ஒரு பணியை ஆற்றினார். இன்றைக்கு நாங்கள் அந்த பணியை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த பணியில் இருக்கக்கூடிய வரலாற்று உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போல அவர் ஜி பொன்னம்பலம் அவர்கள் 1936ஆம் ஆண்டிலிருந்து 1965ஆம் ஆண்டு கிடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான முறையிலே பல பணிகளை செய்தார். அவை நாங்கள் எங்களுடைய அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பணிகள் அமையும். அதை விட்டு போட்டு நாங்கள் அந்த பணிகளுடைய தன்மைகளில் ஏற்படுகின்ற பின்னடைவுகளை எந்த நேரம் பின்னடைவு பெறும். எந்த மனிதன் முழுக்க 16 வயசுலே வாழ்ந்த ஒரு மனிதனை சொல்லுங்கள், எந்த 16 வயசுல வாழ்ந்தவராய் இருந்தாலும் கற்பனையில் தான் மார்க்கண்டேயரால் இருக்க முடியுமே தவிர நடைமுறையில் எவருமே 16 வயசில் இருந்த வரலாறு கிடையாது. 16 வயசுல இருந்தவர் இந்த உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கூட இன்றும் கூட நாங்கள் எந்த நேரத்தில் விடைபெறுவோம் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் எல்லா மனிதருடைய தன்மை. ஆனால் எங்களுடைய வரலாற்றை அப்படி அனுமதிக்க முடியாது. அதனால்தான் ஒரே ஒரு வசனத்தான் நாங்கள் சொல்கின்றோம், நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது. நாங்கள் தமிழீழத்தவர்கள், நாங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட தொன்மையும் தொடர்ச்சியுமான வரலாற்றையும் வரலாற்று தொடர்ச்சியும் கொண்டவர்கள். அதே போல எங்களுக்கான பண்பாடு இருக்கின்றது, எங்களுக்கான சமய நம்பிக்கைகள் இருக்கின்றது. இந்த
மார்க்சிசத்தை கூட என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியரும் என்னுடைய அன்பு சகோதரர் மாதிரி என்னோட பழக்கமாகிய வாழ்நாள் பேராசிரியர் கார்த்திகேய சிவத்தம்பி அவர்கள் மார்க்சிசத்தை கூட நாங்கள் தமிழ் தேசியத்துக்கான மார்க்சிசமாக முன்னெடுக்காததான் அதனுடைய பிரச்சனை என்று கூறினார். மார்க்சிசம் மிகப்பெரிய நல்ல கோட்பாடு, ஆனால் அந்த கோட்பாடு ஜெர்மனியில் பிறந்து பிரான்சிய அனுபவத்துக்கு ஊடாக லண்டனில் எழுதப்பட்ட ஒன்று, அந்த மக்களுக்குரியது. ஆனால் எங்களுடைய மக்களுடைய தன்மை நாங்கள் காங்கிரஸ் துறையிலிருந்து காலி மட்டும் வாழ்ந்து பிரித்தானியருடைய காலத்திலே காங்கிரஸ் துறையிலிருந்து திருக்கோயில் மற்றும் வாழ்கின்ற வரலாற்றை கொண்டவர்கள். ஆக இந்த தன்மையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உண்மைகளை பேசுகின்ற பொழுது தயவு செய்து எல்லோருடைய பணிகளையும் பணிகளாக கூறுங்கள். அவர்கள் எந்த கட்டத்தில் என்ன பின்னடைவு ஏற்பட்டது என்பதையும் கூறுங்கள். அதில் தன்னலம் காட்டி அவர்கள் பணம் சேர்த்திருந்தால், யாருக்காவது துரோகம் செய்திருந்தால், யாருக்காவது சரி பிரச்சனை இருப்போம், அதையும் பேசுங்கள். யாருமே சொல்லவில்லை. நாங்கள் ஏற்கனவே நான் ஐபிசியில் செய்தி ஆய்வாளர் இருந்த பொழுது நேரடியாக கூறினோம், இந்த போராட்டத்தினுடைய முடிவென்று வருகின்ற பொழுது அந்த போராட்ட காலத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றிய நீதிக்கான ஒரு மையம் அமைக்கப்படும். அந்த நேரத்தில் எல்லோருக்கான நீதியும் பெறப்படும் என்ற நோக்கம்தான் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் போராட்ட நேரத்தில் ஒரு இலக்கு நோக்கி முன்னேறுகின்ற பொழுது அந்த இலக்கினுடைய தன்மை மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய அமைதி, மக்களுடைய எதிர்காலம், அதைத்தான் எல்லோரும் செய்தோம், ஒன்றும் செய்கின்றோம். இன்று இந்த உயிரோடை தமிழ் என்கின்ற இந்த வானொலியை எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். காசியானந்தன் ஒரு பாடல் பேர் சொன்னார், நான் பாடும் பாட்டை நாடு முழுவதையும், நான் படும் பாட்டை நாடன்று யார் இருவார். அதைத்தான் நான் தனாஞானியை பொறுத்த மட்டும் சிந்திக்கிறேன். கொண்டு பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரே ஒரு கேட்டு நான் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வரலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது பீஸ் ஆஃப் போர்டு என்ற ஒன்றை கொண்டு வந்தார். அங்கே கொண்டு வந்ததும் காசாவில் அமைதியை கொண்டு வருவார் என்று சொல்லி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் விட்டு வைப்பதாக இல்லை. எவ்வாறு லெபனானில் தங்களுடைய கைவரிசையை காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதே நிலைமைதான் காசாவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெள்ளிக்கிழமை செய்தியின்படி ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை களைவதற்கு ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வந்திருக்கிறது என்று பிபிசி நிறுவனத்தில் கூட இதை போட்டிருந்தார்கள். ஆனால் எனக்கு அதில் திடமான நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்புடைய வாயிலிருந்து வருவதை நீங்கள் ஒரு காலமும் நம்ப முடியாது. அது உறுதியாக நடந்து விட்டது என்று சொன்ன பின்புதான் நம்பலாம். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள்? சுருக்கமாக கூறுங்கள், பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். உங்களை மாதிரித்தான் நாங்கள் மேற்குலகினுடைய செய்தி ஊடகங்கள் வழியாக இந்த தகவலை அறிகின்றோம். அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். என்னென்றால், நீங்கள் கூறியது போல அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு, இது ரெண்டுமே மையமாக வைத்து அமெரிக்க அரசு தலைவர் தன்னுடைய பேச்சை ஒரு அரசியலாக நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆன காரணத்தினால் அடுத்தடுத்த வாரங்களில் தான் இதுக்கான தெளிவை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு விடயம் உண்மை என்று சொன்னால், இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளை எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்ட காலத்தில் கூட அந்த இஸ்லாமிய மதத்தினுடைய பின்னணியிலே இணைந்து நிற்கின்ற ஒரு பெரிய மதம்சார் சகோதர வலிமை கொண்ட நாடாக பார்த்தோம். இன்றைக்கு அந்த நாடுகளை எவ்விதமாக துண்டு துண்டாக பிரித்திருக்கிறார்கள். இதே மாதிரித்தான் நாங்கள் இந்திய துணைக்கண்டத்திலே இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிக வலிமை படைத்த மக்களாக இருந்தோம். இந்திய துணைக்கண்டத்து மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதே இந்திய துணைக்கண்டம் எவ்விதமாக எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதைத்தான் பிரித்தாளும் தந்திரம் என்று சொல்வார். ஆகவே இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதாக இருந்தால், அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த நிலம் எங்களுடையது என்ற அந்த உரிமையுடனும், அந்த நிலத்திலே குடிகளாக இருக்கின்றவர்கள் எங்களுடையவர்கள் என்ற அந்த தன்மையுடனும் நாங்கள் இடத்திலே இருந்து பேச வேண்டியெல்லாம் இருக்கின்றோம். வேறொருவரை அங்கு தலையிட விட்டால் இதே சிக்கல். அதே நேரத்திலே அரசு தலைவர் ட்ரம்ப் அறிமுகம் செய்திருக்கின்ற சமாதான சபை பற்றி கூறினீர்கள். அதை பார்க்கின்ற பொழுது இதே ஆகஸ்ட் மாதத்தில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் இப்படியான ஒரு வேலை தான் நடந்தது. இது சமாதான சபை என்ற பெயரில் இது வெளிப்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருக்கின்ற பகுதியில் எங்களுக்கு அமைதியை கொண்டு வர என்ற பெயரில் தான் அமைதிப்படை வந்தது. அமைதிப்படை வந்ததுக்கு பேர் வைத்தது அந்த பிரதேசத்துக்கான அமைதி என்று. அதே அன்று இந்தியா செய்த வேலையை என்று ட்ரம்ப் செய்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் ஜியார்ஜியவத்தின மிக கட்டுத்தனமாக இந்திய ஆட்சியாளர்களை, இந்திரா காந்தியினுடைய மறைவுக்கு பின்னர் இந்திய ஆட்சியாளர்களை தங்கள் கைவசப்படுத்தின காரணத்தினால் அதுவே
எங்களுக்கான மரணப்பொறியாக அமைந்தது என்பதையும் எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரியாக இதுவும் பலஸ்தீன மக்களுக்காக மரணப்பொறியாக அமையக்கூடாது என்றுதான் நாங்கள் இறைவனை பிரார்த்திக் கொண்டு ஒன்று மட்டும் இல்லை. போர்த்துகீசர் 1505 இலங்கைத்தீவிலே கால் வைத்து 116 ஆண்டுகள் யாழ்ப்பாண அரசை பிடிப்பதற்கு படாத பாடுபட்டார்கள். அந்த படாத பாடுபட்ட கட்டத்திலே 1590 நினைக்கின்றேன், கொஞ்சம் வயசு போயிட்டு ஆண்டு வித்தியாசம் இருந்தால் கேட்கிறவர்கள் அறிவியுங்கள். 1590 நினைக்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்த வந்துதான் அங்கு யாழ்ப்பாண அரசை பிடிப்பதற்கான எல்லா வேலையும் செய்தார்கள். அதே மாதிரி இந்தியா திரும்பி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனா அது அந்த நேரத்திலே 4 விடுதலை போராட்ட அமைப்புகள் ஒன்றாக நின்றன. அதனால் எதையுமே செய்ய முடியும். அந்த ஒற்றுமையினுடைய வலிமைதான் அதுக்கு காரணமாக இருந்தது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் பின்னர் எங்களுக்குள்ளே ஒற்றுமை இனங்களை ஏற்படுத்தி என்ன நடந்தது என்றது எங்களுக்கு தெரியும். இன்றும் உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழர்கள் கேட்கின்றன, ஒருவேளை இன்னும் ஓரிரு தேடல் தான் என்னால் கூட கலந்து கொள்ள முடியுமோ தெரியாது என்ற அவ்வளவுக்கு எங்களுடைய உடல்நிலையும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் ஒரு தாழ்மையாக கேட்பது என்னவென்றால் 1965 இருந்து 61 வருஷம் இந்த ஊடகத்துறையிலே எங்களுடைய மக்களுடைய அனைத்து பிரச்சனையும் எங்களுக்கு தெரியும். எங்கள் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் எங்களுக்கு தேவையாக இருப்பது என்றால் நாங்கள் ஈழத்தமிழர்கள். கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், முரண்பாடுகளே வளர்ச்சியினுடைய படி என்று. நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே நாங்கள் ஆய்வுகள் செய்கின்ற பொழுது எல்லா நிலையிலும் சொல்லப்படும் யுத்தம்தான் ஒரு நாட்டினுடைய அரசியலை, பொருளாதாரத்தை, சமூகத்தை எல்லாம் சீரமைக்கின்ற ஒன்றுன்னு சொல்லி யுத்தம் அந்த அரசனுடைய தேவை என்று படிப்பிப்பார்கள். பிரின்சஸ் எடுத்து வாசித்தீர்களா இருந்தால் அவர் இத்தாலிய சிறையில இருந்து எழுதிய அந்த நூல் எவ்வளவு தூரத்துக்கு அரசு என்றால் என்ன என்பதை கூறும். அது அட்ரஸ் அதிகாரத்தன்மை கொண்டது. அட்ரஸ் யார் அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரம் தான் அங்கு இருக்கும். ஆகவே இந்த அதிகாரத்தை பற்றி பேசிக்கொண்டு அதிகாரத்தில் இருப்பவர்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றீர்களே தவிர இன்றைக்கு ஈழத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலும் காங்கிரஸ் துறையிலும் திருக்கோயில் மட்டும் இருக்கின்ற எங்களுடைய மக்களுடைய ஒவ்வொரு மூலையிலும் என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, இதில் பற்றி யாராவது பேசுகிறோமா, கதைக்கிறோமா? சாதாரண மக்களை பற்றி நாங்கள் ஊராக நாங்கள் நிருபர்களை வைத்து செய்தி எடுக்கின்றோமா? மாணவர்களுக்கு இடையிலே செய்தி எடுக்கின்றோமா? மாணிக்கவாசகர் திருவாசகத்தை பாடுகின்ற பொழுது மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆன காரணத்தினால்தான் அவர் 2 வசனங்களை சொன்னார். தந்தருள வந்தருளன் தெய்வம். நீங்கள் ஒரு காலம் கடவுளை தேடி போகாதீங்க, உங்களுக்கு தன்னுடைய அருளை தருவதற்கு உங்களுடைய இருக்கிறான், நீயாகவே இருக்கிறான். ஆகவே உன்னால செய்ய முடியாத எதுவும் இல்லை என்பதை சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்ல, இல்லந்தோறும் எழுந்தருளும் தெய்வம். ஒவ்வொரு வீட்டிலுமே அந்த இறைசக்தி தெய்வம் என்றால் தோன்றா துணையாக இருப்பது. எங்களுக்கு தோன்றா துணையாக எங்களுடைய மாவீரர்கள் காற்றாகவும் நீராகவும் ஒளியாகவும் இந்த 3 தான் மனிதனை வாழ வைப்பது. எந்த மனிதனாவது நீங்கள் இன்னத்தை தான் கூறினாலும் உங்களுக்குள் காற்று உள்ளே போய் வெளியே வர வேண்டும், நீர் உள்ளே போய் வெளியே வர வேண்டும், ஒளி உங்களுடைய கண்ணுள் பட்டு உடலுக்கான வெப்பத்தை தந்து திரும்பி வர வேண்டும். இது 3ம் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் உங்களை வாழ வைக்க முடியாது. ஆனா இதை தருவது வானம் என்றபடினால்தான். வானம் ஒன்றுதான். வானம் பிரித்தானியாவுக்கு ஒரு வானம், ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வானம் என்று இல்லை. வானம் ஒன்றுதான். உலகுக்கு மேல் இருப்பதன் வானம். உலகுக்கு மேலே ஆனபடினால்தான் நாங்கள் ஒரு தாய் மக்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்போ ஒரு மவுஸும் ஒரு கம்ப்யூட்டரும் கிடைத்துட்டு என்று சொன்னால் நீங்க நினைத்ததை எல்லாம் எழுதுகின்ற ஒரு வரலாற்றை கொண்டவர்கள் என்ற அந்த எள்ளிஃபையரை இனியாவது விட்டு உண்மையை பேசுங்கள். சுட்டிக்காட்ட வேண்டியது சுட்டிக்காட்டுங்கள். அதற்கென்று ஒரு பண்பாடு இருக்கின்றது, அதற்கென்று ஒரு மொழி இருக்கிறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வந்துட்டுன்ற அந்த வள்ளுவற்ற வார்த்தையை சொல்லி இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றேன். பல்குழுவும் பால்சை முற்பகையும் இல்லாதிருப்பது நாடு. பல்குழுக்களே வளர்த்து கொண்டிருக்கின்றோம், பால்சை முற்பகையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். எது நாட்டுக்கு இருக்கக்கூடாதோ அது நாங்கள் செய்கின்றோம். அது வேற்று நாட்டு செய்யவில்லை. இதை நீங்கள் மனதில் வைத்தீர்களா இருந்தால் எங்களுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட பொய்யக்க தன் நெஞ்சுக்கு பொய்த்தவின் தன்னஞ்சிய தன்னை சுடும். உயிர் பிரிக்கிற நேரம் என்று ஒவ்வொருவருக்கும் பெறுகின்ற பொழுது அந்த மண்ணில் பிறந்தவர்கள், அந்த மொழியை பேசியவர்கள் அந்த நேரத்தில் நெஞ்சு சுடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. எல்லோரும் வளர்த்துக் கொள்ளுங்கள். சரி, நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். அற்புதம் மாஸ்டர், சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்ததற்காக. உலக அரசியலில் நாமும் நிறைய விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு உங்களுடைய கருத்துக்களையும் உலக விடயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் மாஸ்டர்.